இப்போது இந்த பெருமக்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிற நேரம் இது. வெகு விரைவில் அது முடிந்தவுடன் விருது வழங்கியவுடன் அருமையான இரவு விருந்து உங்களுக்காக காத்திருக்கிறது என்பதை தெரிவித்து, முதலில் இன்றைக்கு அருகாமையில் உள்ள இலங்கையிலிருந்து வந்திருக்கின்ற இலங்கை அமைச்சர் மாண்புமிகு திரு பிரதீப் சுந்தரலிங்கம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாங்க சார். இங்கு வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் இந்நேர வந்தனங்களை தெரிவித்துக் கொண்டு எனது சிறிய உரையை தொடங்கலாம் என்று நினைக்கின்றேன். உண்மையில் இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்திலே எங்களையும் அழைத்து உங்களுடன் எங்களுடைய கருத்துக்களை பரிமாற வாய்ப்பு கிடைத்தமையிட்டு பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இலங்கை திருநாட்டை பற்றி உங்கள் அனைவருக்கும் தெரியும். இந்தியா 1947ஆம் ஆண்டு சுதந்திரம் அடைகின்ற பொழுது, அடுத்த ஆண்டே 1948ஆம் ஆண்டு இலங்கை சுதந்திரம் அடைகின்றது. அதன் பின்பு இலங்கையில் ஏற்பட்ட ஆட்சியை நீங்கள் அறிவீர்கள். இன்று ஐயா கூறியது போல மொழி பிரச்சனை என்பது இலங்கையிலே ஏற்பட்ட யுத்தத்திற்கும் பிரச்சனைகளுக்கும் காரணமாக அமைந்தது. ஆட்சியாளர்கள் நாட்டை மோசமான ஆட்சியின் காரணமாக பொருளாதாரத்திலே எமது நாட்டை சீரழித்தார்கள். சிங்கப்பூரினுடைய பிரதமர் எங்கள் நாட்டுக்கு வருகை தந்து அவர் அந்த நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகையிலே கூறியிருந்தார், இலங்கை போன்று எமது தேசத்தை உருவாக்க வேண்டும் என்று அந்த மக்களிடம் ஒரு காலத்தில் அவர் கூறியிருந்தார். இன்று சிங்கப்பூர் மிகப்பெரிய வளர்ச்சி கண்ட நாடாக இருக்கிறது. எல்லா வளங்களையும் கொண்டு ஒரு அருமையான நாடாக இருந்த இலங்கை இன்று பொருளாதாரத்திலே சீரழிவதற்கு காரணம் அங்குள்ள ஆட்சியாளர்கள். எனவே யுத்தமில்லாமல் ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் 2024ஆம் ஆண்டு இலங்கையில் ஏற்பட்டது. ஒரு விவசாயினுடைய மகன் தோழர் அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் நாட்டை பொறுப்பேற்று இப்பொழுது பாரிய பொருளாதார முன்னேற்றம், வெளிநாட்டு முதலீடுகள் என்று உள்நாட்டு பொருளாதார வளர்ச்சி மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கின்ற அந்த வேளையிலே நாங்கள் யாரும் எதிர்பாராத வண்ணம் ஒரு பெரும் பேரிடர் ஏற்பட்டு எமது நாட்டுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட மக்கள் அந்த வெள்ளத்தால் மண் சரிவால் உயிரை இழந்திருக்கிறார்கள். அதிலே அதிகமாக பாதிக்கப்பட்டது இந்தியாவிலிருந்து அங்கு சென்ற மலையக தமிழ் மக்கள். எனவே இந்த நேரத்தில் ஒரு அழைப்பையும் அதே போல ஒரு சந்தர்ப்பமாகவும் நான் பயன்படுத்தி கொள்ள விரும்புகிறேன். பல்வேறுபட்ட அரசுகளும் எமது நாட்டுக்கு உதவிகளை வழங்கிய வண்ணம் இருக்கின்றன. அதேபோல் இந்திய அரசும் தமிழ்நாட்டு அரசும் முதலாவது உதவியை இலங்கைக்கு வழங்கியிருந்தது. அதற்காக இந்த நேரத்திலே இந்தியா நாட்டு மக்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று உலக நாடுகளில் உள்ள எல்லா உறவுகளும் அவர்களால் முடிந்த உதவிகளை செய்தார்கள். இன்னும் நீங்கள் எல்லாம் ஒன்றுபட்டு இலங்கை மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்துக் கொள்கின்றேன். அதே போல எங்களுடைய நாட்டுக்கு நீங்கள் வாருங்கள், முதலீடு செய்யுங்கள். எமது நாட்டினுடைய பொருளாதார உயர்ச்சியிலே உங்களுடைய பங்களிப்பு இன்றி அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, ஐயா கூறியது போல ஐநாவினுடைய ஆட்சி மொழியாக
தமிழ் மொழியை அறிவிப்பதற்கு நிச்சயமாக இலங்கை அரசு அதற்கான கோரிக்கை கடிதத்தை அனுப்பும் என்று நான் இந்நேரத்தில் உங்களிடம் கூறிக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்திற்கு வருகை தந்த அனைவருக்கும் நன்றியையும் கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.